ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரெட்மி நோட் 8 அதாவது 2019 ஆகஸ்ட்டில் இந்தியாவில் ரிலீஸ் ஆச்சு இந்த மாடல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஓல்டு டிவைஸ் தான், பட் வந்து ஜஸ்ட் அன்பாக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாமே இருந்த டிவைஸு. ஸோ இப்போ தான் என் ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த ஃபோனோட குயிக் அன்பாக்சிங், ஃபிசிக்கல் ஓவர்வியூ, இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனோட இனிஷியல் பூட்டும், ஓஎஸ் வெர்ஷன்ஸ் என்ன லேட்டஸ்ட் அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கானதான் இந்த வீடியோ. நீங்களும் ரெட்மி நோட் 8 வச்சுருந்தா இந்த ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் என்னென்ன இஷ்யூஸ் வந்துச்சு, உங்களுக்கு என்ன வெர்ஷன் MIUI வந்து அப்டேட் வந்து லேட்டஸ்ட் இருக்குது அப்படின்றத சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபோனை வந்து நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னோட டெய்லி யூசேஜ்க்கு வந்து ஒரு செகண்டரி ஃபோனாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் செக் பண்ணி பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 8 மாடலு. ஸோ இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் மாடல். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி கேமரா பார்த்திங்கன்னா 48 MP ஏஐ குவாட் கேமரா செட்டப்பு. ஸோ அல்ட்ரா வைட் அண்ட் மேக்ரோ லென்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 4000 mAh பேட்ரி. ஸோ ப்ராசஸர்னு பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 665 ப்ராசஸரு. கார்னரிங் கொரில்லா கிளாஸ் ஃபினிஷ் 5 வெர்ஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்க்ரீன் சைஸ் பார்த்திங்கன்னா 6.3 inches டாட் நாச் டிஸ்பிளே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா IR ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, ஆட்டோ கிளீனிங் ஸ்பீக்கர், டூயல் வோல்டி சப்போர்ட் இருக்குது, 13 MP செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ டூயல் சிம்மு ப்ளஸ் டெடிகேட் மைக்ரோ SD ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ட்ரிபிள் ஸ்லாட் தான். இந்த ஃபோன் வேரியண்ட் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பேஸ் பிளாக் கலரு. அதே போல் பார்த்திங்கன்னா 6GB 128GB வெர்ஷன். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோனு. ஸோ பிளாக் கலரில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 18 வாட் சார்ஜரும் USB Type-C கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் பாக்ஸில் இருக்குது. இந்த ஃபோனை பூட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 6.3 inches வந்து டாட் நாச் டிஸ்பிளேயோட ஸ்க்ரீன் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பிளாக்கில் கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்திங்கன்னா குவாட் கேமரா செட்டப் வித் 48 MP ப்ரைமரி கேமரா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் இருக்குது. இங்கே சென்டரில் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. இங்கே ரெட்மி லோகோ கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வால்யூம் அப் டவுன் அண்ட் பவர் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். ஸோ 2 சிம் கார்டு ஒரு மைக்ரோ SD போடுற மாதிரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டமில் 3.5 mm ஜாக் இருக்குது, மைக் இருக்குது, Type-C சார்ஜிங் போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. டாப்பில் பார்த்திங்கன்னா அதே போல் IR பிளாஸ்டர் இருக்குது, மைக் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை பூட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா MIUI 10 வெர்ஷனோட வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணல. இப்போ வந்து செட்டப் பண்ணிவிட்டு தான் அப்டேட் பண்ணி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் MIUI 12.5 வெர்ஷன் வரைக்கும் அப்டேட் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு என்னென்னு பார்ப்போம். ஸோ செட்டப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட்டப் முடிஞ்சிருச்சு. ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ அபவுட் ஃபோனில் போனால் இது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக லான்ச் ஆனப்போ 2019 லான்ச் ஆனப்போ MIUI 10 வெர்ஷனில் வந்துச்சு. ஸோ அதோடையே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு சிஸ்டம் அப்டேட்டில் போய் பார்த்தா ஒவ்வொரு வெர்ஷனாக அப்கிரேட் ஆகும். ஸோ நம்ம வந்து நோட் 8 ப்ரோவில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி எனக்கு ஒரு பீஸ் கிடச்சிச்சு. ஸோ நோட் 8 ப்ரோ இதே போல் 2019 மாடல் என்கிட்ட ஒன்று இருந்துச்சு. ஸோ 10லேருந்து 11, 12, 12.5 வரைக்கும் அப்டேட்ஸ் வந்துச்சு. இந்த மாடலையும் இப்போ நான் வைஃபை கனெக்ட் பண்ணி சிஸ்டம் அப்டேட் என்ன லேட்டஸ்ட்டாக அவைலபிள் இருக்கோ அதுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு காட்டுறேன். A few moments later. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா MIUI 12.5 லேட்டஸ்ட் வெர்ஷன் இந்த மொபைலுக்கு என்ன இருக்கோ அந்த OSக்கு அப்டேட் பண்ணியாச்சு. இனிஷியலாக பார்த்திங்கன்னா MIUI 10 வெர்ஷனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 11 அப்டேட் ஒரு தடவை நடந்துச்சு. அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் 12.5. ஸோ கிட்டத்தட்ட 3 தடவை அப்டேட் ஒவ்வொரு தடவை டவுன்லோட் ஆகி அப்டேட் ஆச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்கும். வெரிஃபை பண்ணுறதுக்கு செட்டிங்ஸில் போய்ட்டு அபவுட் ஃபோனில் பார்த்திங்கன்னா MIUI குளோபல் வெர்ஷன் 12.5.2 ஸ்டேபிள் வெர்ஷனில் இருக்குது. ஸோ நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது MIUI ரெட்மியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிள் வெர்ஷன்ஸ் வந்தால் மட்டும் அப்டேட் பண்ணுங்கள். பீட்டா வெர்ஷன்ஸ் அப்டேட் பண்ணாதீங்க. நீங்களும் ரெட்மி நோட் 8 ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன MIUI வெர்ஷனில் ரன் பண்ணுறீங்க, அதே போல் இந்த ஃபோனோட ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.